ஆண்டுடைய பிரதான கிருபை என்றும் நம்மோடு இருப்பதாக. கர்த்தர் நலமான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு செய்வார். இந்த உலகத்தை ரட்சிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமாவா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு நம்ம உள்ளே இருக்கிறோன்னா, சபைக்குள்ளே இருக்கிறோன்னா, அவருடைய ஈவு, அவருடைய இரக்கம். அல்லேலூயா, பிரைஸ். இதில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பம் பலப்பட வேண்டுமானால், அல்லேலூயா, அவரை தொடர்ந்து போக வேண்டும். ஆண்டவர் சொன்ன, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். போகிற யாவரையும் தேவன் கைவிட்டதே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்க, பிரைஸ். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். பக்கம் சொல்கிறேன், 127. யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் அனைவரும் வாசிக்கலாமா? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இயேசுவை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அபிஷேகம் எல்லாருமே அபிஷேகம் பெற வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ். அபிஷேகம் பெறாமல் யாரும் இருக்கக்கூடாது. அபிஷேகம் பெற்றால்தான் நாம் முழுமையாய் கிறிஸ்தவர்கள் என்று முத்தரிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதற்கு நம்மை முழு இதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தால்தான் அது நமக்கு அந்த பாக்கியத்தை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். பிறகு இயேசு கிறிஸ்து வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் தேவ சிந்தையாய் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை அசட்ட செய்யாமல் நம்முடைய குடும்பமாக வந்து நின்று அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நாம் தொடர்ந்து தேவனை ஃபாலோ பண்ணுறது தான், அவரை ஆராதிக்க தீவிரமாய் ஓடி வருகிறது தான் தேவன் அதை ஆண்டவர் பார்த்து அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொள்வார். உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை. அல்லேலூயா. கடைசி நாளிலே உன்னை ஆண்டவர் எழுப்பதற்கு, ஒருவேளை தேவன் வருகிறதற்கு முன்னே மரித்திருந்தால் மரித்தவர்களை தேவன் உயிரோடு எழுப்புகிற வல்லவராயிருக்கிறார். உயிரோடு இருக்கிற நாமும் சிறகடித்து அவரோடு பறந்து செல்லுகிறதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஏதோ வருகிறோம் போகிறோம் என்பதற்காக அல்ல, அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவர் உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்கு வராமல் உலகத்தை ரட்சிக்கும்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. யாரையுமே தேவன் ஆக்கினைக்கு உட்படுத்தாதபடி, நரக ஆக்கினைக்கு உட்படுத்தாதபடி எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படும்படி அவர் வந்தார். இன்றைக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். நாம் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. 12 சீஷர்களில் 11 பேர் பாக்கியம் பெற்றவர்கள். ஒருவன் பாக்கியத்தை இழந்து விட்டான். காரணம் அவனுடைய கெட்ட குணங்கள். ஸோ நமக்கு அது வந்துடக்கூடாது.
நாம் 11 சீடர்களைப் போல தேவன் வருகை பரியந்தும் நம்முடைய விசுவாசத்தை காத்து அவருடைய ஆராதனை மிஸ் பண்ணாமல் அவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் தேவனுடைய பாதத்தில் ஜெபித்து வேதம் வாசித்து சபையில் மெய்ப்பன் என்ன வார்த்தைகள் அறிவுரை சொல்கிறார்களோ அதை கூர்ந்து கவனித்து நம்முடைய ஜீவனை ஆண்டவருக்கு பின்னே போகும்பொழுது தேவனுடைய வருகையில் நாம் கைவிடப்பட மாட்டோம். அவர் நம்மை எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு தேவன் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த 17வது வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பவில்லை. அல்லேலூயா. அப்படின்னா தேவன் தமது குமாரனை எதற்கு அனுப்பினார்? அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் எதற்கு அனுப்பினார்? அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. அம்மா, எங்கேயோ கிடந்த நம்மை தேவன் ஒன்று சேர்த்து இந்த திருச்சபையில் அவரை ஆராதிக்கும், அவரை புகழவும், அவரை விசேஷமாக துதிக்கும் தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இது நமக்கு கிடைத்த பாக்கியம். இதனால தேவன் நிச்சயமாகவே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டாயம் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இருப்பாருங்களா? அல்லேலூயா. அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வராமல் அதை ரட்சிக்க வந்தார். அப்படின்றதுக்காக வேதத்தில் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தில் இந்த வசனத்தை அங்கே ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இதே யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தை ஆண்டவர் அங்கே விசேஷமாய், நான் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரவில்லை, ரட்சிக்க வந்தேன் என்று அங்கே அதை கர்த்தர் ப்ரூவ் பண்ணி காட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் நலமான கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அங்கே 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த தேவாலயத்திலும் தேவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு சபை கூடுதலையிலும் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. ஆமாம், இதில் முதல்ல நமக்கு சிந்தையில் வரணும், இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பிரசங்கிக்க வருகிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது என்னுடைய சிந்தையிலிருந்து எடுக்கவில்லை. தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை பிரசங்கிக்க ஆண்டவர் என்னை நிறுத்தியிருக்கிறார். என்னை மறைத்து அவர் உன்னோடு பேசுகிறதற்கு அவர் இங்கே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய மகிமை. இந்த சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு விசேஷித்த அல்லேலூயா ரகசிய பொருளை, ஒரு சத்தியத்தை உங்களுக்கு விலைக்கு சொல்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படின்னா இப்பொழுது ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? தேவ ஆலயத்தில் நின்று அங்கே வருகிற யாவருக்கும் அவர் உபதேசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமாம், இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? தேவ ஆலயத்தில். தேவாலயத்தில் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கையில் திரளான ஜனங்கள் வராங்க. அவர்களுக்கு வேத வசனத்தை பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இப்படி பேசிக்கொண்டு இருக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி, இயேசு கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கும்படி சாத்தானுடைய மனிதர்கள் அல்லேலூயா அங்கே வருகிறார்கள். யார் வருது? சாத்தானால் ஏவப்பட்ட பரிசேயர், வேதபாரகர், ஆசாரியர்கள். இது ரொம்ப வெட்கக்கேடான ஒரு வார்த்தைங்க. ஆசாரியர், பரிசேயர், வேதபாரகர் என்றால் வேத வசனத்தை நன்கு அறிந்தவர்கள். அவர்களுக்கு மேசையா என்று ஒருவர் வருவார். அவர் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் போதிப்பார் என்று காத்து கொண்டிருக்கிற இந்த யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வந்ததை அறியாமல் அவரை சோதிக்க இங்கே அவரிடத்தில் வருகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சோதனை சாதாரணமான சோதனை இல்லை. இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க,
அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வருகிறார்கள். இயேசுவினிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க, இயேசப்பா கிட்டேயே குற்றம் கண்டுபிடிக்க வராங்கன்னா ஊழியக்காரெல்லாம் எந்த மூளைக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம சபையில் இல்லைண்ணா, எங்கள் சபையில் இருக்கிறதுலாம் தங்கங்கள். சில சபையில் தகடுகள் இருக்கிறது, இரும்பு தகடுகள். அவங்க என்ன வேலைன்னா பாஸ்டரை குற்றம் கண்டுபிடிக்கணும், ஊழியக்காரனை குற்றம் கண்டுபிடிச்சு 4 பேர்கிட்ட சொல்லணும். இதுதான் அவங்களுடைய ஆவி. இந்த ஆவி எந்த ஆவின்னா, இந்த சாத்தானால் ஏவப்பட்ட பரிசேயர், வேதபாரகர், ஆசாரியர்கள் எப்படி இயேசுவை சோதித்து அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று வந்தார்களோ, அப்படி ஆண்டவருடைய பிரதான சபையில் தேவ தூதர்கள் அசைவாடுகிற சபையில், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற சபைகளில் சபை மேய்ப்பர்களை குற்றம் கண்டுபிடிக்க சில ஆத்துமாக்கள் இருக்கிறது. ஒரு அல்லே சொல்லாமா? உங்களை நான் மெச்சிக்கொள்கிறேன். நீங்கள் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட தங்கங்கள். உண்மையாக தான் சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்களாம் தங்கங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்மளாம் தங்கங்கள். நல்லா சிரித்ததும் சொல்லுங்களேன். ஒரு அல்லே சொல்லாமா? நீங்கள் கபடற்றவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு கபடே என்னன்னு தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. என் செல்வங்களே, இது அந்த காலத்தில் நடந்தது, இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக, நரக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு 13:17 ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ 4வது வசனத்தை வாசிக்கலாம். போதகரே, இருங்க, 3வது வசனம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? நீர் என்ன சொல்கிறீர்? இவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். அல்லேலூயா. தேவாலயத்தில் நின்று கொண்டு பிரசங்கிக்கிற தேவன் விசேஷ தேவகுமாரன். அல்லேலூயா. அவரையே சோதிக்க வரும்போது நாங்கள்லாம் பேப்பரிலும் லேசானவர்கள். அவர் சர்வ வல்ல தேவன். அல்லேலூயா. அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் வராங்க. ஏதோ ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு இவளை கையும் மெய்யுமாய் பிடிச்சிட்டோம். ஆகையினால மோசே நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் பெரிய பெரிய கல்லுங்க எடுத்துக்குவானுங்க. யாருன்னா தப்பு பண்ணிட்டா அவனுங்க, அதாவது அந்த டைமில் இந்த வாலிபர்களுடைய பவர் அதிகமாக இருக்குங்க. அவன் சின்ன கல் எடுத்து அடிச்சான்னா முகத்தில் பட்டு அப்படியே செதிருங்க, அப்படியே சதெல்லாம் செதிரி போகும். அவள் மயங்கி கீழே விழுந்த பிறகு ஆளுக்கு ஒரு அடி கல்லால் அடித்து அந்த பணம் சாவர வரைக்கும் விட மாட்டானுங்க. பிறகு அந்த கல்லுகளினாலே கல்குவில் உள்ள பிணம் கெடுக்கும், மேலே கற்கள் இருக்கும். இது யூத முறைப்படி ஒரு மரண தண்டனை. அதுக்கு 2வது மரண தண்டனை என்னென்னா, எவனாவது தப்பு செய்தால் அவனை மரத்தில் தூக்கி போட வேண்டும். மரத்தில் தூக்கி போடுவார்கள். இது 2வது மரண தண்டனை. ஆனால் கல்வாரி சிலுவையில் அறையிறது சிலுவையில் அறைஞ்சு கொல்லுகிற மரண தண்டனை ரோமரால் நியமிக்கப்பட்டது. ரோமர்கள் கல்வாரி சிலுவையில் குற்றவாளிகளை, பாவிகளை
தேச துரோகிகளை சிலுவையில் அறைவார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஆண்டவருடைய மகத்துவான மேன்மை எப்பொழுது ரோமர் இந்த தேசத்தை பிடிப்பான், இஸ்ரேல் தேசத்தை பிடிப்பான், அந்த சட்டம் எப்பொழுது வரும் என்று தேவன் காத்து கொண்டிருந்து அந்த கல்வாரி சிலுவையில் மரிக்கிறதற்காக முன் உரைத்த தீர்க்கதரிசிகளின்படி தேவ சித்தத்தின்படி கல்வாரி சிலுவையில் மரண தண்டனை ஏற்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை தமது இரத்தத்தால் ரட்சிக்கும்படி ஆண்டவர் இந்த பூமியில் வந்து பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குறதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவை. அல்லேலூயா. யூதர்களுடைய மரண தண்டனை கற்களால் அடித்து கொள்ள வேண்டும், ரெண்டாவது மரத்தில் தூக்கிலிட வேண்டும். இதுதான் யூதர்களுடைய தண்டனை. ஆனால் ரோமர்கள் கொடுக்கிற தண்டனை என்னவென்றால் கவனிக்கணும். அல்லேலூயா. அவர்களை தேச துரோகிகளை பாவிகளை சிலுவையில் அறைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்திய மரண தண்டனை என்னன்னா, ஒருவன் தேச துரோகி அல்லது கொடூரமான பாவம் செய்தால் அவனை தூக்கில் இடுவார்கள். இது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய இந்தியாவில். அல்லேலூயா. ஒவ்வொரு தேசத்துக்கிலும் ஒவ்வொரு விதமான மரண தண்டனையை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நல்ல கவனிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த மகளை நாங்கள் கையும் மெய்யுமாய் தவறான இடத்துல கண்டுபிடித்ததினால இவளை நாம் என்ன செய்யலாம்? மோசே நமக்கு கொடுத்த கட்டளையின்படி இவள் கல்லுகளினால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். நீர் என்ன சொல்கிறீர்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும்படி நீர் என்ன சொல்கிறீர்? அவருடைய வந்த திட்டமே யாருமே நியாயத்திற்கு, அதாவது நரகத்திற்கு மரணத்திற்கு நியாயத்திற்காமல் அவர்களை ரட்சிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று யோவான் 3:17 நம்ம வாசித்து முடிச்சிட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாரும் பாதியில் சாகிறதுக்கு தேவனே விரும்பலை. எதிலம்மா? பாதியில் சாகிறதுக்கு. உன் பாவத்தினால நீ பாதியில் சாகணும்னு நான் விரும்பலை அப்படின்னு தேவன் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். நீ மன்னிப்பு கேட்டு என்னிடத்தில் வந்தால் நான் உன்னை சுகமாய் தாங்கிக் கொள்வேன். நீ மனம் திரும்பி என்னிடத்தில் வந்தால் நான் உன்னை சுகமாய் தாங்கிக் கொள்வேன். நீ ஏன் உன் பாவத்தில் பாதியில் சாகணும்? நீதிமான் நீதி செய்து கொண்டு அவன் இடையில நீதி தவறினால் அவன் சாக வேண்டும், அல்லது அநீதிமான் அநீதி செய்து கொண்டு அவன் மனம் திரும்பி நீதி செய்தால் அவன் உயிரோடு வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு அழகாய், ஒரு அநீதிமான் மனம் திரும்பி என்கிட்ட வந்தானா அவனை நான் ஆசீர்வதிப்பேன், அவனை நீடித்த நாட்களாய் வாழ வைப்பேன். அல்லேலூயா. பாதியில் சாகிறதற்கு நான் என் மனம் இடம் கொடுக்கவில்லை என்று எசேக்கியேல் புஸ்தகத்தில் தேவன் தெளிவாய் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த காலத்தில் அது நடக்குதுங்க. ரொம்ப பாவம் செய்வேன், அப்பா அம்மாலாம் அடிக்கிறவன் பாதியிலே சுருண்டுக்கணும் போயிடனான். அல்லேலூயா. ஆமாம். தயவு சேர்ந்து அப்பா மேலே அம்மா மேலே கையை வைக்காதீங்க. ஏதாவது ஒரு ஊண்டல் உனக்கு வந்துடும். அல்லேலூயா. தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி நம்ம செயல்படும் போது ஆண்டவர் பெரிய அதிசயங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா பண்ணுறதுல யாருமே கை நீட்டாதீங்க. எங்கேயாவது டிராஃபிக்கில் போகணும், டிராஃபிக்கில் நிறைய சண்டை நடக்கும். அல்லேலூயா. ஆமாம். தெரியாமல் நம்ம கால் மேலே ஏற்றிடுமா? அல்லேலூயா. வேண்டாம். என்னை 2 பேர் 2 பைக்கில் அடிச்சானுங்க. நான் எழும்பி கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருந்தேன். அவங்கள மன்னிச்சிட்டு சரி உங்கள் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் போங்கடா அப்படின்னு அனுப்பிட்டேன். எனக்கு அது கொடு இது கொடுன்னு கேட்கல. நிச்சயமாக நான் கேட்டிருந்தா அவனுங்க எவ்வளோ வேணாலும் கொடுத்துருப்பானுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த நாளில் என்னை தேற்றினார். அந்த இரவு முழுதும் எனக்கு உடம்பு வலி, மறுநாள் உடம்பு வலி இருந்தது. பிறகு கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். முடிந்த அளவுக்கு மற்றவர்களை மன்னித்து விடுகிறதற்கு நாம் ஏதுவாக மாற வேண்டும். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய குடும்பத்தில் கற்றுக்கொள்ளுங்க. நம்ம குடும்பத்தில் நிறைய டிஸ்டர்ப் இருக்கும்.
அல்லேலூயா. ஆமாம், அண்ணன் தம்பிங்க அவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், அண்ணன் பொண்டாட்டி இப்படி பேசுகிறான், தம்பி பொண்டாட்டி இப்படி பேசுகிறான், இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நம்ம மன்னிச்சிடணும். அல்லேலூயா. நாத்தனார் ஓர்வித்தி அவங்கெல்லாம் நம்ம கிறிஸ்தவங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நேசிக்கணும். அல்லேலூயா. அவங்கள மன்னிச்சிடுங்களேன். மன்னிச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நல்ல ஒரு காஃபி நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மனம் மாற்றுதல் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. தேவன் பெரிய அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாருங்களா? அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் முதல்ல கற்றுக்கலாம். மற்றவங்களை மன்னிக்க. வெளியே நம்ம அழகாக ஈஸியாக மன்னிச்சிட்டு போயிடலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமீன். ஆகையினால் இந்த மேட்டரில் தேவன் எவ்வளவு அழகாக அவளை மன்னித்து மனம் திரும்ப வைக்கிறார். ஆகையினால் நாமும் மற்றவர்களை மன்னிக்கும் போது அவர்கள் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகையினால் நாம் எல்லாரையுமே மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. மன்னிக்கும் பொழுது தான் தேவன் விசேஷங்களை நமக்கு ஆண்டவர் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது எங்கே ட்ரைனிங் எடுக்கணும்? முதல்ல நம்ம குடும்பத்தில் நடக்கணும். நம்முடைய குடும்பத்தில் நல்ல பேர் எடுத்துட்டோம்னா போதும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக. ஏன்னா இங்கே தான் நம்ம விடாப்புடியாக நிற்போம் பாருங்கள். அவளா நானா பார்த்துடலாம், அவனா நானா பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு காரியம் வரும். நம்ம கிறிஸ்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கிறோம். அபிஷேகம் பெற்றவர்கள் மற்றவர்களை நிச்சயம் மன்னிப்பார்கள். அல்லேலூயா. அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, வைய மாட்டாங்க, சூனியம் வைக்க மாட்டாங்க, மந்திரக்காரங்கிட்ட போக மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் மகிமைப்பட இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாவரோடு கூடி வாழ்ந்தானே சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டா இருக்க சொல்கிறாரு. யாவரோடு சமாதானமாக இருங்கன்னு சொன்னார். எங்கே போயிடுச்சுது அந்த வார்த்தைகள்? இது தேவன் சொன்னதாச்சே. அல்லேலூயா. அந்த சத்தியம் எங்கே போச்சு நம்மை விட்டு? ஏன் அப்படி நம்ம இல்லை? தேவன் எவ்வளோ ஆண்டவர் உன்னை குறித்து துக்கப்படுவார், எவ்வளோ வேதனைப்படுவார். உனக்காக நான் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தித்தது வீணாக இருக்குதே, உன்னை சாத்தான் இப்படி ஏமாற்றி வச்சிருக்கிறானே, இன்னும் உன்னை மனம் திரும்பாத, மற்றவங்களை மன்னிக்காத, மற்றவங்களோடு சேர்ந்து வாழாதபடி இன்னும் இதயத்தை கடினப்படுத்தியிருக்கிறானே என்பதை தேவ ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுவார். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா ஒரு அல்லே சொல்லாமா? நம்ம என்ன செய்யணும்? இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அப்படியே நாமும் செய்வோம். தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று 5வது வசனம். மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு ஆண்டவரை சேர்த்துக்கிறான் பாருங்க. நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? இவன் தந்திரம் தேவனுக்கு தெரியாதா? அல்லேலூயா. இவனுடைய தந்திரம் தேவனுக்கு தெரியாதா? நல்ல கவனிங்க. இதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை தேவன் நமக்கு தருவார். மெய்யாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அவருடைய அன்பு என்னது என்பதை புரிந்து கொள்ளலாம். யாருமே ஆக்கினை தீர்ப்புக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதற்காக தேவன் வரல, ரட்சிக்க வந்தார். ஆனால் ஒரு நாள் அவர் நியாயாதிபதியாக இருப்பார். அப்போது யாருமே அவர்கிட்ட நிற்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். பிறகு ஆண்டவர் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன், கவனிக்கணும். நம்ம பரிசுத்த ஆவினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள், நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தரை சொந்த இரட்சகராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நம்ம பாக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரையும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒட்டு கேட்கக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது. இந்த கெட்ட குணங்களை விட்டு வெளியே வந்தாதான் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியும். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 6வது வசனம் எல்லாம் வாசிக்கலாமா?
அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். உங்களை யாராவது குற்றம் சுமத்துறாங்கன்னா அதை பற்றி கவலையே படாதீங்க சபையே. உங்கள் மேலே யாராவது குற்றம் சுமத்துறாங்கன்னா கவலைப்படாத. நீங்கள் நீதிமான் அப்படின்னு உங்கள் இருதயத்துக்கு தெரிஞ்சிட்டா போதும். நேராக போயிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உன் தலையை குனிந்து தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணு. வெளியரங்கமாய் தேவன் பலன் அளிப்பார். உன்னை குற்றம் சுமத்துகிறவர்கள் அல்லேலூயா ஒன்றுமே சொல்லாத, நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். உங்களுடைய ஜபரைக்கு போயிட்டு உங்கள் தலையை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. என் மகள் நீதிமான், என் மகன் நீதிமான் என்று தேவன் நிச்சயமாய் உன்னை குற்றம் சாட்டினவர்களுக்கு தேவன் உணர்த்தாமல் போகவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்மக்கிட்ட தப்பு இருந்துட்டு நான் நீதிமான் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. நாம் சரியா இருந்தால் தேவன் நமக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராக இருப்பாரா? தேவனால் கூடாதது ஒன்றில்லை. அதே நேரத்தில் நம்ம யாரிடத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா வீட்டை தட்டி ஹலோ யார் இருக்கிறது உள்ள அல்லேலூயா சொல்லிட்டு தான் நம்ம உள்ளே போனோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவங்க ஏதாவது நடக்கும் அப்படின்ட்டு நம்ம நேராக சல்லுன்னு உள்ளே போய் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்களுடைய கதைலாம் நமக்கு வேணாம். கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு முறை நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். அம்மா உட்காந்து அவங்களால முடியல, கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இருந்து உட்காந்துட்ருக்குறாங்க. 2 கதவு கொஞ்சம் திறந்துருக்குது. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, நான் ஜபிக்கும் போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுவேன். திடீர்னு ஒரு தலை எட்டி பார்க்குது. அம்மா அப்படியே அலறி ஒரு மாதிரி ஆயிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரியா வருவ? கதவு இருக்குது, 2 கதவு இருக்குது, தட்டிட்டு உள்ளே வரக்கூடாது. அவங்களே பேசன்ட்டு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீயா உயிர் கொடுப்ப சொல். இன்னொரு சிஸ்டர் வந்தாங்க. நாங்கள் எல்லாம் எங்கள் ஃபேமிலியோடு உள்ளே உட்காந்துட்ருக்குறோம். டபாக்குன்னு கதவு திறந்து பார்க்குறாங்க. குற்றம் கண்டுபிடிக்க, அதுவும் எங்கே வந்து ஊழியக்காரன் வீட்டுக்குள்ளே வந்து. எங்களுக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். டக்குன்னு கதவு திறப்பாங்க. அது என்னங்க பழக்கம்? டக்குன்னு கதவு திறந்து அல்லேலூயா. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட என்னை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டா கூட மறுபடியும் நீங்கள் கூப்பிட்ற வரைக்கும் நான் வெளியே நின்றுட்டுருப்பேன். அல்லேலூயா. மீண்டும் என்ன வீட்டில் குப்பை இருக்கும், அப்புறம் துணிங்க கிடக்கும், அதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தி ஊழியக்கார கூப்பிடிங்கன்னு நான் வெளியே நின்றுருப்பேன். அல்லேலூயா. சப்போஸ் நான் வரும்போது குப்பைகள் இருந்தால் கூட உங்களை நான் தப்பாகவே நினைக்க மாட்டேன். ஏன்னா என் வீடும் எங்கள் பேர பிள்ளைங்களால குப்பையாக தான் கிடக்குது. அல்லேலூயா. ஆமாம், அவங்க வந்துட்டாங்கன்னா வீடு அத்தனை ரூமும் குப்பையாகிடும். ஆகையினால உங்கள் வீட்டில் நான் வரும்போது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நான் நின்று உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வர்றதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதை பற்றிலாம் பாஸ்டர் வந்துட்டேன். என்ன உங்களில் ஒருவனாக ஏற்றுக்குங்க. அல்லேலூயா. ஆமாம், உங்களில் ஒருவனாக ஏற்றுக்குங்க. பாஸ்டர் வந்துட்டாருன்னா அது பெருக்கணும் இப்படி பெருக்கணும் இல்லை. எப்படி இருக்குதோ அப்படியே விடுங்க. நான் ஜெபம் பண்ணிவிட்டு உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து அன்பா சிரித்த முகத்தோடு சொல்லுங்க. ஏதாவது ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா கதவை தட்டணும். ஹலோ யார் இருக்கிறது உள்ளன்னு கேட்கணும். அவங்க மனசார வாங்கன்னா உள்ளே போகணும். வாங்கன்னு கூப்பிடுற வரைக்கும் நீ போகக்கூடாது. அப்போ தான் நீ ரட்சிக்கப்பட்டவன். அப்போதான் நீ ரட்சிக்கப்பட்டவன். நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குங்க. அது ஒழுங்கு இல்லாமல் போயிடக்கூடாதுங்க. அல்லேலூயா. ஒழுங்கு இல்லாமல் போகக்கூடாது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை என் பிள்ளைகளை ஏற்றுக்கிறேன். நான் உங்களை ஒருபோதும் தப்பாக நினைக்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். எங்கள் வீட்டில் தப்பே நடக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். உரத்த சத்தமாய் சொல்லுவோம்.
ஆகினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, எங்கே போனாலும் நம்ம ஒழுங்கும் கிரியமாக நிற்கும்போது தான் தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே குற்றம் கொண்டு ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னமோ கொண்டு வரானுங்க. உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு குற்றம் கண்டு என்ன வார்த்தை சொன்னாலும் அமைதியாக இருந்துரு பிள்ளைங்களே, ஜெபம் மட்டும் பண்ணுங்க, உன் தலையை என் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கபடு நெறிஞ்சிட்டு கபடாக வாழ்ந்துட்டு, அது ஊழியக்காரங்கிட்ட கபடெல்லாம் காட்டாதீங்கம்மா. ஊழியக்காரர் உன்னை குறித்து கொஞ்சம் நினச்சிட்டு கண்ணீர் விட்டுட்டான்னா அது ரொம்ப கஷ்டத்தில் போயிடும். அல்லேலூயா. நான் கண்ணீர் விட்டுட்டு அந்த குடும்ப கஷ்டத்தில் போனதை நான் பார்த்து மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டுக்கிறேன். அவங்கள தேற்றணும் ஆண்டவரே, அவங்கள பலப்படுத்தணும், அவங்கள பழைய முறையில் கொண்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டுருக்கிறேன். அதனால சொல்கிறேன் நான். அல்லேலூயா. ஊழியக்கார் விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வந்தானுங்களை பரிசேயர், வேத பார்க்கர், அத்தனை பேரும் இன்றைக்கு நரகத்தில் இருக்கிறானுங்க. அன்றைக்கு இயேசுவை எதிர்த்து அத்தனை பேரும் மரித்து இன்றைக்கு நரகத்தில் இருக்கிறானுங்க. அவனுக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லை. ஆனால் வேத பாரகன் பேர் யாருங்க? வேத பாரகன், பரிசேயன், ஆசாரியர்கள் எல்லாம் வேதத்தை கற்றறிந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு எல்லாமே நரகத்தில் இருக்கிறானுங்க. தேவன் அன்றைக்கு எதிர்த்த அத்தனை பேரும் இன்றைக்கு நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். என் அன்பு செல்வங்களே, நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இந்த கிருபை கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருந்த ஜனம் நீ பாக்கியம் உள்ளது. இந்த பாக்கியத்தை நம்ம காப்பாற்றி கொள்ளும் போது தேவன் மகிம்பட இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அவர்கள் மேல் குற்றம் சுமத்ததற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவை குனிந்து விரலினாலே தரையிலே எழுதி கொண்டிருந்தார். நம்ம அதை தான் செய்யணும். எதுவாக இருந்தாலும் குனிஞ்சிருங்க. யார் என்ன சொன்னாலும் குனிஞ்சிரு. அப்படியே எங்கே நிற்கிற அங்கேயே குனிஞ்சிட்டு உன் சிந்தை இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். உனக்கு அங்கிருந்து தேவன் கை கொடுப்பார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் முகதாட்சியம் வேணாங்க. ஆண்டவருக்கு மட்டும் தலை குனிஞ்சிட்டு நேராக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துரு. பிறகு பாருங்க, ஆண்டவனுடைய வாழ்க்கையே உன்னுடைய காரியங்களை கர்த்தர் மெச்சிக்கொள்வார். தேவன் உன்னை விசேஷமாக ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்க. சண்டை மட்டும் போட்டுறாதீங்க. ஏன் என்ன இப்படி சொன்ன? சண்டை மட்டும் போடுறாதீங்க. இதில் கட்டுப்பாடாக இருந்து பாருங்களேன். என் ஆண்டவர் அவங்க கிட்ட ஃபைட் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தரோ யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருக்கணும். நீங்கள் அவர் ஆண்டவரை யுத்தம் செய்கிறதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும். சபை அமைதியாக இருக்கணும். அங்கே தான் நம்ம தாங்கணும். அல்லேலூயா. தாங்கிட்டிங்கன்னா, ரெண்டாவது ஒரு முறை 2 முறை தாங்கிட்டிங்கன்னா அடுத்தது எத்தனை முறை யார் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு லேசாக மாறிடும். அல்லேலூயா. அந்த ஃபஸ்ட்டு 1-2 டைம் நீங்கள் அப்படி தாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ரெண்டாவது உங்களுக்கு சர்வீஸ் ஆகிடும். பிறகு ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப பாசமாயிடுவார். அல்லேலூயா. என் வசனத்தின் படி நடக்கிற யாவரையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எங்கே போனாலும் வசனத்தை நோக்கி பார்த்து வசனத்தின் படி ஆண்டவருடைய வார்த்தைகளின் படி நம்ம ஜீவிக்கும் போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, என்ன நடக்குது பார்க்கலாம். கீழே பாஸ். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறியும்படி சொன்னார். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. நல்லங்க. அவங்க ஓயாம கேட்டுட்டு இருக்கிறான். என்ன சொல்லு, என்ன சொல்லு. சண்டையில் ஓயாம சொல்லு. ஒரு காரியம், ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை அப்படியே ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க. உன் ஆவிக்குரிய விசுவாசத்தை குலைச்சலாக்குவானுங்க. இது குடும்பத்தில் கூட நடக்கும். கணவன் மேல் சத்துரு வந்துட்டோன்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி மனைவியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அல்லேலூயா. சத்துருவின் கிரி மனைவி மேலே வந்துச்சுன்னா ஏதாவது வார்த்தை பிடிச்சிட்டு கணவர் மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். சில குடும்பங்களிலும் ஆவிக்குரிய குடும்பம் இல்லாத குடும்பங்களிலே இது நடந்துட்டு இருக்கிறது. நம்ம அது ரொம்ப ஜாக்கிரதை ஞானமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஞானமாக இருக்கணும். அவர் ஆடுறாரா, ஆடட்டும். நம்ம கர்த்தருக்குள்ள அமைதியாக இருந்து பாருங்க, அவர் அடங்கிடுவார். அல்லேலூயா.
அம்மா ஆடுன்னு ஆடுதா, பிரதர்ஸ் அமைதியாக இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது அமர்ந்துடும். அல்லேலூயா. ஆமாம். ஏனென்றால் நம்மோடு யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். நம்ம அமைதியாக இருந்துட்டா அவர் அடக்குவார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்று இல்லை. இப்படி இவங்க ஓயாமை கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால அவர் தமது ஆவியில் அறிஞ்ச பார்க்குறாரு, அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவனும் ஒரு பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறான். ஒவ்வொருவனும் ஒரு பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறான். இவனுங்களுக்கு இந்த சகோதரி கூட்டிட்டு வர்றதுக்கு தகுதியே இல்லாதவர்கள். ஒவ்வொருவனும் ஒரு பாவத்தில் மாட்டிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவங்க இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். அவர் ஒரு நிமிஷத்தில் சோதிச்சு பார்ப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. பார்த்துட்டா வந்த வேத பாரகர் பரிசேயர் முதல் கொண்டும் எல்லாமே பாவத்தில் இருக்கிறான். பாவத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் வந்து இன்னொரு பாவியை கொண்டு வரலாமா? அது எவ்வளோ பெரிய குற்றம். அல்லேலூயா. இன்னொன்று நான் சொல்கிறேன், கவனிங்க. இவனுங்களுக்கு எதுக்குங்க அந்த விடுதிக்கு போகணும்? எந்த விடுதி? எந்த விடுதிமா? என்னம்மா? சிஸ்டர் தான் கரெக்டாக சொல்லுவாங்க. இவன் வேத பாரகர் பரிசேயன், இவனுக்கு எங்க லாட்ஜுக்கு போனோம்? புரியுதுங்களா? இவனுக்கு போய் லாட்ஜு உள்ள போயிட்டு செக் பண்ணுறதுக்கு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இவன் எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு போனோம், ரூமுக்கு போனோம்? இவன் வேத பாரகன், கர்த்தருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து ஆண்டவரை பற்றி கொண்டு தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு வாழக்கூடியவன். இவனுக்கு எதுக்குங்க லாட்ஜுக்கு போனோம்? அல்லேலூயா. சில ரட்சிக்கப்படாதவர்கள் கூட இந்த காரியங்களை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில ரட்சிக்கப்படாதவர்கள் கூட ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் மற்ற வீட்டுக்குள்ளே நடக்கிற கதையெல்லாம் அவங்க ரொம்ப டேஸ்டாக கேட்டு அதை ருசித்து 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 அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமாம். நம்முடைய குடும்பத்தை நாம் கர்த்தருக்குள்ளே நடத்திட்டா போதுங்க. மற்ற குடும்பத்தில் யார் கூடனா போகட்டும். அல்லேலூயா. நமக்கு ஏங்க அது? அல்லேலூயா. நமக்கு எதற்கு அது? இவன் அவன் கூட போயிட்டான், அவன் இவன் கூட போயிட்டான். இப்படிப்பட்ட காரியங்கள் திருச்சபை ஜனங்களிடத்தில் காணப்படுகிறது என்று சவுல் என்கிற பவுல் தெளிவாய் சொல்கிறார் சபைகளுக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் காணப்படுகிறதை நான் என் ஆவியில் அறிகிறேன், என் ஆவியில் உணர்கிறேன். ஆகையால் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவனுக்கு ஐயோ என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நம்முடைய காரியங்கள், நம்முடைய வேலை என்ன? ரட்சிக்கப்பட்டவருடைய வேலை என்ன? தேவனை ஆராதிக்கிற அவருடைய பரிசுத்த ஓய்வினால் சபை கூடுதலில் கலந்து கொள்ளுகிறவருடைய வேலை என்ன? அல்லேலூயா. முடிந்தளவுக்கு தானம் தர்மம் பண்ண, மற்றவர்களுக்கு உதவியாயிரு. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதி, கர்த்தரை துதி, கர்த்தரை நோக்கிப்பார். அல்லேலூயா. அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்க இப்படி பண்ணாங்க, இது நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சில இந்த கடைசி காலத்து, அதாவது சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு புத்தி இல்லாமல் போகிறது, சத்தியத்தை உணர்ந்தவர்களுக்கு புத்தி இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. இந்த சபை அப்படி இருக்கக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் நம் தேவனை சரியாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை கைவிடாமல், சபை கூடுதலை விட்டுவிடாமல், அல்லேலூயா, பரிசுத்தவான்கள் என்ன எழுதியிருக்கிறார்களோ அப்படியே நாம் ஆண்டவரை ஃபாலோ பண்ணும்போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களை இன்றைக்கு நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஆவியானவருக்குள்ளே, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நடத்தப்படுகிறீர்கள். ஆகினால் உங்கள் வீடுகளை பூட்டி உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோடு கூட நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நான் அவருடைய திரியக நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக வளருவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா.
இதை நம்ம எக்காரணத்து கொண்டு கைவிடக்கூடாது. என்ன எதிர்ப்பு வந்தாலும் நம்ம பின்வாங்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். தேவனுக்காக ஸ்டெப்பனாக நிற்கும்போது ஆண்டவர் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம விசேஷமாக அதை உள் வாங்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அக்செப்ட் பண்ணிக்கணும், எக்ஸெப்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை தவிர்த்திடக்கூடாது. இப்படி தெய்வத்திற்கு நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கும்போது தேவன் விசேஷங்களை மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களில் அவர் சொல்கிறார், எல்லாமே ஒரு பாவம் செஞ்சுருக்கிறான், அதனால் கரெக்டாக ஒரு வார்த்தை சொல்கிறார், அது அவரால் தான் சொல்ல முடியும். உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது அவள் மேல் கல்லெறியணும் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது அவள் மேல் கல்லெறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். ஒவ்வொருத்தனா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறான். முதலாவது வேத பாருங்க. இன்னொரு பைபிளில் நல்லா கவனிக்கணும், ரோமன் கத்தோலிக் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது 3 பரிசேயர் வந்தாங்களாம். அங்கே எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது 3 பரிசேயர்கள் மற்றும் வேத பாரகர்கள் அங்கே வந்தார்கள். ஒரு கூட்டமே வந்திருக்குது. எங்க யாருக்கு எந்த புத்திங்க வரணும்? அல்லேலூயா. மன்னித்து புத்தி சொல்லுகிறவனுக்கு புத்தி மாறி போதுங்க. எல்லாரும் ஒவ்வொரு பாவத்தை செய்ததினால அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களை விட்டு விலகி போகிறார்கள். கீழே வாசிக்கலாம், அது எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். போதும், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, அவன் நல்லா கவனிக்கணும், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய வேண்டும். இப்படி வரலாம். நம்ம யாராவது சொல் கல் எடுத்து எறிவோமானால், சொல் கல் என்கிற சொல் கல்லை எடுத்து அவர்களை ஏவலட்சணமாய் எறிவோமானால், முதலாவது நாம் பாவம் இல்லாமல் இருக்கிறோமா என்பதை நாம் சோதிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் கல் எறிகிறதுக்கு முன்னே அந்த கல் எறிகிறதுக்கு நான் பாத்திரவனாக இருக்கிறேனா, நான் சுத்தமாக இருக்கிறேனா என்று சோதிக்கிறதுக்காக தேவன் அந்த வார்த்தையை சொன்னார். அப்பொழுது எல்லாமே தன் பாவ குற்றுணர்வை உணர்ந்து இந்த கல் எடுத்து எரிகிறதற்கு நான் தகுதி அல்ல என்று ஒவ்வொருவனும் தன் உள்ளத்தில் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ஒவ்வொருவராய் விலகி போனார்கள். வேதம் சொல்கிறது சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரையிலும் போய்விட்டார்கள். அப்படின்னா அங்கே வாலிபன் கூட வந்திருக்கிறான், இளம் வாலிபர்லாம் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவன் கல்லெடுத்து அடித்தான்னா பவரை போய் விழும், முகெல்லாம் சிதைச்சு போகும், தலையெல்லாம் உடைஞ்சு போகும், எலும்பெல்லாம் முறிஞ்சு போகும். ஆகையினால் கல்லெறிகிறதுக்காகவே இந்த வேத பாரர்கள் சில வாலிபர்களை ஆயத்தம் பண்ணியிருப்பார்களாம். ஒரு அல்லே சொல்லாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம் ஜனங்களை கல்லெறிகிறதுக்கு கூட சில வாலிபர்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க உலகத்தில். புரிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம் மக்களையும் கல்லெறிகிறதற்கு சில வாலிபர்கள் ஆயத்தமாகிறார்கள் இந்தியாவில். அல்லேலூயா. சிலரை தான் அவர்கள் கொல்ல முடியும், எல்லோரையும் முடியாது. அல்லேலூயா. என்று என் தேவன் ஆண்டவருடைய சமூகம் தேவன் எழுதி சைன் போட்டு வச்சிருக்கிறாருங்க, சிலர் தான் கொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த காலத்தில் நடக்கிற காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் நடக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆகையால் சாத்தான் வெளிப்படும் நாட்கள் வந்துவிட்டது. அவன் வெளிப்பட்டு பிறகு பிடிப்பட்டு நரகத்தில் தள்ளப்படும் நேரம் வந்துவிட்டது. ஆகையினால்
அவன் உலகத்தில் பலவிதமான ஆட்டங்கள் ஆடிதான் முடிப்பான். அல்லேலூயா. ஆகையினால் காரணம், அதிகாரம் அவன் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அன்று இயேசு கிறிஸ்துவின் வருகையில் இந்த வேத பாரகர் கரத்திலும் ஆசாரியன் கரத்திலும் லேவியர்கள் கரத்திலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை வச்சு தான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லர்கிட்ட வந்து நின்றுட்டு மோசே நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறின்னு நீ என்ன சொல்கிறன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆண்டவர் உன்னையில் முதலாவது யார் உங்ககிட்ட பாவம் இல்லையா அவன் முதல்ல கல்லறின்னு சொன்னார். ஒருத்தம் கூட இல்லை, எல்லாம் சிந்தையில் குத்தப்பட்டு போயிட்டானுங்க. ஒரு அல்லே சொல்லாமா? இந்த விஷயத்தில் அவனுக்கு கூட கொஞ்சம் மனசு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கல்லறிய வந்தவன் கடிந்து கொள்ளப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையினால் கடிந்து கொள்ளப்பட்டு, ஹாஹா என்கிட்ட பாவம் இருக்கிறது, என்னால் அடிக்க முடியாதுன்னு ஒவ்வொருத்தனா பெரியவள் முதல் கொண்டு சிறியவள் வரைக்கும் போயிட்டாங்க. ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா. நாம் சபையை நம்ம என்ன செஞ்சாலும் எப்படி பண்ணாலும் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா அதுதான் நம்ம நினைக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சரியாக இருக்கிறேன்னா, பக்கத்து வீட்டு சண்டையா நான் சரியாக இருக்கிறேன்னா, எதிர் வீட்டு சண்டையா நான் சரியாக இருக்கிறேன்னா. அல்லேலூயா. நம்ம சரியாக இருந்துட்டா, அமைதியாக இருந்துட்டா ஆண்டவர் நமக்கு யுத்தம் செய்ய அவர் நடத்திடுவார். தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆமென். ஆகையினால் இந்த மனிதர்கள் பாவிகள், வந்தவர்கள் யாரு? அத்தனை பேரும் பாவிகள். பாவிகள் வந்து வானத்தையும் பூமியும் படைத்தவரிடத்தில் ஒரு சோதனை பண்ணுறான். ஆண்டவர் சரியான ஒரு பஞ்சிங் வேர்டை வச்ச உடனே அந்த வார்த்தை நிமித்தம் அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டு குத்தப்பட்டவர்களாய், இதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அந்த இடத்தை விட்டு ஓடியே போயிட்டானுங்க. ஒரு அல்லே சொல்லாமா? ஓடியே போயிட்டானுங்க. அப்போ நிற்கிறது அந்த மகளும் இயேசு மட்டுமே அங்கே இருக்கிறார்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். உலகத்தில் ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ அவர்கள் எப்பேற்பட்ட பாவத்தில் ஊறி இருந்தாலும் அவன் தப்பி தவிர இயேசுகிட்ட வந்துட்டு நான் பொழைச்சிடுவாங்க. அவன் பொழைச்சிடுவான். அவன் எப்பேற்பட்ட பாவத்தில், எந்த பாவமாக இருந்தாலும் சரிங்க, அவன் இயேசுகிட்ட வந்துட்டான். எப்படியோ இயேசுகிட்ட வந்துடணும். இவள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கையும் மெய்யுமா பிடிச்சிட்டான். இந்த காலத்தில் என்னாக்கா செல்லில் டார்ச் இருக்குது, டார்ச் வச்சு பார்த்து பிடிப்பான் போல். அந்த காலத்தில் தீபம் எடுத்துகிட்டு போய் பிடிச்சிருப்பான். அல்லேலூயா. எப்படியோ கையும் மெழியுமா பிடிச்சிட்டாங்க. ஏசப்பாட்ட கொண்டு வந்துட்டா. ஏசப்பா கிட்ட வந்ததுனால அவளுக்கு கிடைக்கப்பட்டது ஈவான ரட்சிப்பு. அவளுக்கு கிடைத்தது ஈவான ரட்சிப்பு. தெய்வத்துடைய ஈவுங்க, இரக்கத்தோடு அவளுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைச்சது. அல்லேலூயா. அவளை சுற்றிலும் யாரும் இல்லை. உள்ளத்தில் கடிந்து கொள்ளப்பட்டு அவளை கல்லெறிந்து சாகடிக்க அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வந்தவர்கள் அத்தனை பேரும் அங்கே விட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. என் தேவன் கொடுக்கிற ரட்சிப்பே விசேஷமானதுங்க, ஆச்சரியமான ரட்சிப்பு. அல்லேலூயா. எப்பேற்பட்ட மனிதனும் மனுஷையும் அவள் எந்த பாவத்தில் பயங்கரமான பாவ கட்டியில் அவள் கிடந்தாலும் அவன் இயேசுவிக்கிட்ட நடத்தப்படுவான். ஆனால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவர்கிட்ட வந்தாலே ஒரு மன சந்தோஷங்க. அவர்கிட்ட வந்துட்டாலே ஒரு மன நிம்மதி வந்துடும். எப்பேற்பட்ட பாவத்தையும் கர்த்தர் நீக்கிடுவார். ஆனால் பிறகு அவரை விட்டு உலகத்துக்கு போகக்கூடாது. ஒரு எய்ட்ஸ் நோய்ங்க, அந்த மனுஷன் இங்கே இருந்தான் நம்ம சபையில். அவருக்கு எய்ட்ஸ் நோய். நான் போயிட்டு தாம்பரம் ஹாஸ்பிட்டலில் 28வது வார்டில் அவரை நான் போய் பார்க்குறேன் ஜபிக்கிறதுக்காக. போன உடனே ஐயா அப்படின்னு காலில் வந்து விழுந்தான். அவனை பார்க்குறதுக்கு முன்னே 2-3 வாலிபர்கள் எய்ட்ஸ் நோயால் கண் பார்வை இழந்தவர்களாய் அவர்கள் தடுவி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன்.
எய்ட்ஸ் நோயால் கண் பார்வை போனவர்கள். அல்லேலூயா. பாவத்தில் மிகுந்த பாவக்கட்டியில் வாழ்ந்து கொண்டு கண் பார்வை போனவர்கள். வாலிபன்க அவனை பார்த்தவனே எனக்கு வயிறே ஒரு மாதிரி அவன் மனசு ரொம்ப வேதனைப்பட்டதுங்க எனக்கு. பிறகு அதை தாண்டிட்டு உள்ளே போனால் அவன் இருந்தால் அவனுக்காக ஜெபம் பண்ணேன். பயப்படாதீங்கப்பா, ஏசப்பா அவன் கூட இருக்கிறாரு, அவரை நம்பினா ஆண்டவனை ரட்சிப்பான்னு சொன்னேன். சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என் பின்னாடியே அவன் பஸ்ஸு பிடிச்சி இங்கே சபைக்கு வந்துட்டான். அங்கே டாக்டர்கிட்டெல்லாம் ஒன்றும் பர்மிஷன் கேட்கல, நேராக வந்தான். அது பஸ்ஸு பிடிச்சி நேராக நாங்கள் வந்துடும். எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு அவன் வந்து நிற்கிறான். வந்து நின்றுட்டு ஐயா காலில் விழுந்து நீங்கள் தான் என்னை குணமாக்கணும் அப்படின்னு காலில் விடுறான். நான் இல்லைப்பா, இயேசு உன்னை குணமாக்குவார். அவனை நிற்க வச்சுட்டு அவன் நாக்கை நீட்டை வச்சுட்டு அவன் நாக்கில் என் கட்டை விரலை வச்சு ஜெபம் பண்ணுறேன். அப்பொழுது இருந்த ஸ்திரீகள், என் ஒய்ஃப், என் குடும்பம்லாம், ஐயோ எய்ட்ஸ் நோய் அவனுக்கு, அவன் நாக்கு அவன் எச்சல உன் கையை வைக்கிறீங்களேன்னு சொன்னாங்க. இயேசுவின் நாமத்தில் ஹீல் பண்ணாங்க. தேவன் அவனை சுகமாக்கினார். எய்ட்ஸ் நோயிலிருந்து கர்த்தர் அவனை சுகமாக்கினார். நம்முடைய திருச்சபையில் நடந்த ஒரு விசேஷ அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு 2 வருஷம் அவன் சமைத்து கொடுத்தாங்க. அவன் சமையல்காரன். 2 வருஷம் அவன் சமைத்தான். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குணமாயிட்டானே, ரட்சிக்கப்பட்டுட்டானே அப்படின்னு. 3வது வருஷமும் அவன் தான் சபைக்கு சமைத்து கொடுத்தான். ஃபெஸ்டிவல் டைம்லெல்லாம் கிடைத்த ரட்சிப்பை உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் வந்தாலே எந்த நோயா இருந்தாலும் என் தேவனால் குணமாக்க முடியும். அது பாவத்தில் வந்த நோய்ங்க. பாவத்தில் வந்த நோயை என் தேவன் எளிதாய் குணமாக்க அவரால் முடியும். அல்லேலூயா. திமிர்வாதக்காரனை உள்ளே போகிறதுக்கு வழி இல்லாமல் ஓட்டு வழியாக இறக்குறாங்க. அங்கே 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொல்கிறார், மகனே, அவர் முதல்ல சொல்கிறார், உன் வியாதி குணமாயிடுச்சுன்னு சொல்லலை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு வந்த அந்த நோய் பாவத்தில் வந்தது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட. அல்லேலூயா. பாவத்தில் சிக்குண்ட இந்த மகளை சுத்து போட்டாங்க, கல்லால் அடித்து சாகடிக்க. ஆனால் அவள் இயேசு கிறிஸ்துவிட்ட வராத இருந்தால் அவளை கொண்டுட்டு இருப்பாங்க கல்லால் அடிச்சு. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்ததுனால அவளுக்கு ஒரு ஈவான ரட்சிப்பை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த எய்ட்ஸ் நோயில் குணமானவன் 3 வருஷம் சபையில் பரிசுத்தமாக ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தவன். பிறகு அவனுக்கு பாம்பேயில் மீண்டும் அவனுக்கு சமையல் வேலை கிடைச்சது. பாம்பேக்கு போனால் அவன் புத்தி கெட்டு போயிட்டு மீண்டும் அதே தொழிலில் ஈடுபட்டான். மீண்டும் அதே எய்ட்ஸ் நோய் வந்து எய்ட்ஸ் நோயிலே ஒரு சதை இல்லாமல் வெறும் எலும்பு கூடாக அவன் மரித்தான். ஆண்டவர் ஒரு முறை ஈவா ரட்சிப்பு கொடுக்கிறார்னா அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஈவாய் ரட்சிப்பு. எய்ட்ஸ் நோயிலிருந்து யாருங்க குணமாயிருக்கிறா? எய்ட்ஸ் நோயிலிருந்து யாருங்க குணமாயிருக்கிறா? ஹல்லேலூயா. அந்த மெய்ப்பன் பயத்தை தூக்கி எறிந்து அவனுடைய நாக்கில் இயேசுவின் நாமத்தினால கட்ட விரலை வைத்து ஜெபித்த உடனே அவன் எய்ட்ஸ் நோய் அவனை விட்டு விலக்கினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதே சபையில் நடந்த அற்புதம். அவனுக்கு ஆண்டவர் கர்த்தர் விசேஷமான சுகத்தை கொடுத்தார். அவன் கிட்ட ஜெபம் பண்ண உடனே அவன் நல்லாயிட்டாங்க. அந்த ஈவை அவன் காத்து கொள்ளாமல் மீண்டும் பாம்பேக்கு போயிட்டு அதே பாவத்தில் ஈடுபடும் பொழுது அதே எய்ட்ஸ் நோய் அவனுக்கு வந்து எலும்பு கூட விட மோசமாய் மரித்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து என்னிடத்துல கேட்டாங்க, ஒரு சிஸ்டர் எய்ட்ஸ் நோயில் இருக்கிறாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, நானும் அம்மாவும் போனோம். அதே 28வது வார்டுக்கு, லேடிஸ் வார்டு, அதே 28வது வார்டு தாமரை சான்டோரியத்தில் டிபி ஹாஸ்பிட்டலில் 28வது நம்பர் வார்டில் அந்த ஸ்ரீ அட்மிட்டில் இருக்கிறாங்க. போனால் எலும்பும் தோலுமாக இருக்கிறார்கள். இயேசுவை முழு உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டேன். ஐயா, என் இதயத்தையும் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தையும் என் இயேசுக்காக கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. சரி என்ற உடனே அவர்களுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதை பரிசுத்த ஆவினாலே
அதை இயேசு கிறிஸ்துவின் தண்ணீரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக ஜெபித்து அவங்க தலையில் ஊற்றி அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். கொடுத்து முடிச்சுட்டு அவங்க வேறொரு துணி மாற்றிட்டு வந்து சொல்கிறாங்க, இது போதும் எனக்கு, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அல்லேலூயா. இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நான் நிச்சயம் மரிப்பேன், நான் என் தேவனோடு வாழ்வேன். இதுதாங்க ரட்சிப்பு. ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எனக்கு சாவு நிச்சயம், இன்றைக்கோ நாளைக்கோ எனக்கு சாவு நிச்சயம், நான் செத்தால் இயேசுவோடு இருப்பேன். இந்த நம்பிக்கை நமக்கு வரணுங்க. இந்த நம்பிக்கைக்கு தான் நமக்கு விசேஷமாக நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையின்படி நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்துட்டா தேவன் எப்பேற்பட்ட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஈகோ ப்ராப்ளம் தூக்கி எறிஞ்சிருங்க. அல்லேலூயா. நீயா நானா பார்த்துடலாம், அந்த பெருமை வேண்டாங்க. இந்த பெருவிதமான கர்வம் இந்த காரியங்களை தூக்கி எறியும் போது அல்லேலூயா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்துடுவார். அவர் அற்புதமான காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே வந்தாங்க இல்லைங்களா, அந்த ஒரு கூட்டம் வந்ததில் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று. அல்லேலூயா. ஆமென். கலாத்தியர் புஸ்தகத்தில் அந்த இடம் வாங்கி வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் புஸ்தகம், அன்பு சந்தோஷம், அதுக்கு பதிலாக கீழே இன்னொன்று இருக்கும் பாருங்க, நீங்கள் கரெக்டாக வாசிப்பீங்க. மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவையாவன நல்ல கவனிக்கணும். விபச்சாரத்தில் கையும் மெலியுமாய் கண்டுபிடிக்கப்பட்டவள் என்று கொண்டு வந்தவர்களுக்கு, அங்கே வந்தவர்களுக்கு என்னென்ன இதயம் இருக்குதுன்னு பார்த்துங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகள். இத்தனை குணத்தை வச்சுட்டு ஏசப்பக்கிட்ட வந்து அவரை ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது. அந்த பெண்ணை கொண்டு வந்தவர்களுக்கு எத்தனை குணங்கள் இருக்குதுங்க. நீங்கள் ஏமா சந்தேகமாக படிக்கிறீங்க? மைக்கு சரியில்லையா? சரி, ஒரு அலையை சொல்லாமா? சாந்தி நல்லா படிச்சிங்க, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தமாக ஒரு அலையை சொல்லுவோம். எத்தனை குணம் வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தா அவன் ஜெயிக்க முடியுமா? இதில் வாசிக்கப்பட்ட ஒரு குணம் கூட சபையில் இருக்கிற நமக்கு வரக்கூடாது என்பதற்காக ஆவியானவர் இன்றைக்கு அதை உங்களுக்கு பறைசாற்றுகிறார். அல்லேலூயா. சபைக்குள்ளே இருக்கிற நமக்கு இதில் ஒரு குணம் கூட நம்ம வரக்கூடாதுங்க. ஒரு வேளை இருந்ததுன்னா அல்லேலூயா நம்மை மன்னிக்க அதை விட்டு விலகி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அல்லேலூயா அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லாங்களேன். இத்தனை இயேசுகிட்ட வந்தாங்க, அத்தனை குணங்களும் எனக்கு இருக்குதுன்னு போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் சொல்கிறார், நமக்கு என்ன குணம் இருக்கிறதோ அதை தூக்கி எறிந்து ஆண்டவரை பிடித்து கொள்ளும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு பெருமை தான் சொல்லுங்க, ஒரு போராமை சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கபடு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு விகாரத்தை சொல்லுங்க. இது கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுங்க. அவங்க தாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. மாறணுங்க, நம்ம மாறிடணும். முதலாவது உங்கள் வீட்டில் போய் ட்ரைனிங் எடுங்க. உங்கள் நாத்தரன்கிட்ட, உங்கள் வார்வித்துக்கிட்ட, உங்கள் மச்சனன்கிட்ட, அல்லேலூயா, ஆமாம், உங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட போய் ட்ரைனிங் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே ட்ரைனிங் பண்ணி அங்கே நல்ல குணத்தை நல்ல பேர் எடுத்துகிட்டு போனால் போதும். ஆண்டவர் நம்மை உன்னை விசேஷமாக உன்னை பிரித்தெடுத்து உன்னை ஆசீர்வதித்து அல்லேலூயா உன்னை யார்கிட்டும் கடன் வாங்க விட மாட்டார். உன் கடனெல்லாம் அடைத்து உன்னை உயர்த்த இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார்.
அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றில்லை. உன் நோயெல்லாம் உன்னை விட்டு விலக்குவார். உன்னை பிடித்திருக்கிற பிசாசின் கிரையெல்லாம் உன்னை விட்டு போகும். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருப்பார். அவர் கைவிடவே மாட்டார்ப்பா உன்னை. அவருடைய அன்பை நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா போதும். அல்லேலூயா. உனக்கு 1000 10,000 என் தேவன் கொடுத்துருவார். அல்லேலூயா. கௌரவமாக நடத்துவாருங்க ஆண்டவர். அவருக்காகவே நீ வாழ்ந்துப்பாரு, கௌரவமாக வாழலாம். ஆண்டவர் உனக்கு விசேஷங்களை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். கீழே நிமிர்ந்து பார்த்து. அது இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால். இல்லை ஆண்டவரே என்றால். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அவ்வளோதான், ஸ்டாப் ஆயிடணும். பாவம் அதுக்கு மேலே போவே கூடாது. இன்றைக்கு தேவன்கிட்ட வந்துட்டோம்னா அவர் சொல்கிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. எந்த பாவமும் செய்யக்கூடாது. ஒரு சிகரெட் பிடிக்கிறியா, அது கூட வேணாம். ஒரு மூக்குப்பிடி ஏற்றுறியா, அது கூட வேணாம். இனி போ, பாவம் செய்யாத, நான் உன்னை பார்த்துக்குவேன், நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் மகனே, என் மகளே, நான் உன்னை கைவிடவே மாட்டேன்ப்பா, நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். இனி போ, என்கிட்டேருந்து வெளியே போ, இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா. ஆமீன். என்னை தொடர்ந்து பின்பற்றி வா, நான் உன்னை 100 தனையாய் கொடுத்து உன்னை உயர்த்தி உன்னை அடுகு பார்க்க நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் விசேஷமான காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த செய்தியை முடிக்கிறார். நீ போ, இனி பாவம் செய்யாத. ஈவாய் கொடுக்குறாருங்க. அவளுக்கு மரண தண்டனை நிச்சயித்துட்டாங்க. அவள் இயேசு கிட்ட வரலன்னா செத்து போயிருப்பான். நீ இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்ட. அல்லேலூயா. நீங்கள் கட்டாயம் நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னா நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் செத்து போயிருப்பீங்க. உன்னை சாகாமல் காத்து கொண்டு வந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவரை விடவே விடாதீங்க. இனி நாம் பரிசுத்த ஆவிக்குள்ள சுத்தமான வாழ்க்கையை வாழ்வோம், அவரை பின்பற்றுவோம். தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அந்த 12வது வசனம் என்ன சொல்? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுக்கு வரும் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. அதுதான் இந்த 3வது வசனம், 3ஆம் அதிகாரம் 17 வசனத்தில் கரெக்டாக சார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அவரை, ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த வார்த்தை அந்த பாவியான ஸ்திரீயின் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. கீழே நான் ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த 18வது வசனம் என்ன சொல்லுது? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினைக்கு உட்பட்டாயிற்று. ஃபினிஷ். விசுவாசிக்க, அதனால விசுவாசம் நமக்கு எல்லோருக்கும் நம்ம விசுவாசத்தோடு நம்ம வாழணும். கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லாமல் நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா. கீழே சொல்றாரு, ஒளியானது மனுஷருடைய கிரியைகளை கொள்ளாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆமா, இருள் அப்படின்னாக்கா எல்லா பாவங்களும், எல்லா கெட்ட பழக்கங்களும், எல்லா பாவங்களும் எல்லா கெட்ட பழக்கங்களும். அப்போ அவர்கள் இருளை விரும்பி அதற்குள்ளவே சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. என்கிட்ட ஒரு பையன் காசு கேட்டான். சரி, அவன் கேட்குறான்னு அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்தேன். என் கண் எதிர்க்க வாங்கிக்கணும், சிக்னலை கிராஸ் பண்ணுறான். இவன் ஏன்டா அந்த காசு 100 ரூபாய் கொடுத்த உடனே காசு வாங்கின சிக்னல் கிராஸ் பண்ணுறான்னு அவன் பின்னாடியே, நான் அந்த ரோட்டில் போகிறேன், நான் இந்த ரோட்டில் போனேன், நேராக ஒயின் ஷாப்புக்கு போகிறான்.
எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. மறுபடியும் வந்தான், சரியான திட்டு பாரு. சரிங்கண்ணா, சரிங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க, இன்னொரு முறை கொடுங்கன்றான். ஒருத்தர் வந்தார், அவர் குடிச்சிருக்கிறான்னு தெரியல எனக்கு. வந்து அவர் பஸ்ஸு கேட்டார், என்ன கொடுக்கல. அவர் ஒரு மணி நேரம் பொறுத்து வந்து கேட்குறாரு, 1 மணி நேரம் பொறுத்து. அப்போ என்கிட்ட இல்லை. 1 மணி நேரம் பொறுத்து வந்து கேட்குறாரு. நான் பசியில் கேட்குறேன், நீங்கள் என்ன கொடுக்க மாட்டீங்க, பயங்கரமாக என்ன சத்தம் போட்டு திட்டுறாரு. நான் அவர் கோபப்படலை. சரி, பசியில் கேட்குறாரு போல், பசிக்கு கொடுக்காதனால அவருக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்ட்டு, என் பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க, இவங்க பார்க்க மாட்டாங்க, நான் உங்ககிட்ட வந்தால் நீயும் கொடுக்க மாட்டேற, என்னதான் நினச்சிக்கணும் அப்படின்றார். சரி, இவன் பசியில் இருக்கிறான்னு 50 ரூபா கொடுத்தேன். கொடுத்துட்டு இப்படி திரும்பினா கபால்னு அடிச்சதுங்க சாராயம். மறுபடியும் வந்தான் அவன் என்கிட்ட காசு கேட்க. இதுவரையிலும் கொடுக்கலங்க. போகும்போது வரும்போது தோத்துறோன்றான். நான் உன் மேலே எனக்கு ஆத்திரம்னு நான் போயிட்டே இருக்கிறேன். குடிக்கிறவனுக்கு எப்படிங்க நம்ம கொடுக்க முடியும்? கண்ணால் பார்த்துட்டோம். அவன் குடிச்சிட்டு வர என்னை திட்டுறான். உனக்குன்னு அக்கறை இல்லை, நான் பசியாக இருக்கிறேன்னு கேட்குறான். சரி, பசியில் கேட்குறான்னு கொடுத்துட்டு இப்படி திரும்புகிறான். நாறுதுங்க வாய் சாரைய நாத்தம். அல்லேலூயா. நம்ம நன்மை செய்து கூட பார்த்து செய்யணும் போல். இவனுங்கெல்லாம் இருட்டில் இருக்கிறானுங்க, வெளியே வரவே மாட்டானுங்க. அல்லேலூயா. மானம் போனாலும் போது எதுவும் சொல்லுவாங்களே, என்னம்மா அது, இவங்க தான் நிறைய பழமையெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுங்களேம்மா, அது என் பொச்சு நிரம்புனா போதும். இந்த வயிற்றுக்கு அந்த காலத்தில் என்னமோ வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், என் வயிறு நிறைஞ்சால் போதும் அப்படின்ற மக்கள் இருளிலே வாழ்ந்துட்டுருப்பாங்க. எங்கள் அப்பா எவ்வளோ அழகாக சொல்கிறப்ப, என் மகனே, என் மகளே, நீ வெளிச்சத்தில் வாப்பா, உன்னை ரட்சிக்க நான் வந்தேன். நீ ஏன் இருட்டில் இருக்கணும்? நீ ஏன் இங்கே கஷ்டப்படணும்? ஏன் நீ அது உள்ளேருந்து வெக்கப்படணும்? என் மகளே, நீ அது உள்ளேருந்து ஏன் அவமானப்படணும்? நீ என்னிடத்துல வா, நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உனக்கு கரம் கொடுப்பேன், உன்னை தூக்கி எடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. தேவன் எவ்வளோ அழகாக அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாம் வாசியமா 19 எல்லாம் வாசிக்கலாமா? ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷுடைய கிரியைகள் பொல்லாதவளாக இருக்கிறபடியால் அவள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற, வாசிக்கலாம், செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரிகள் ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகளை தேவனுக்குள்ளாக செய்கிற என்று ஒரு அல்லேலூயா சொல்லமா. இப்போ நம்மளாம் சத்தியத்தை விரும்ப இந்த சபைக்குள்ளே இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களே, நீங்கள் சாதாரணமாக இங்கே வரல. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நியமித்து உன் இதயத்தில் தங்க வைத்து உன்னை தேவன் தான் இங்கே நடத்தி வந்திருக்கிறார். அப்படின்னா என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை மனிதனாய் மாற்ற விரும்புகிறார், இருட்டில் இருக்கிற உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. பல வகையில் அவமானப்பட்ட உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க என் தேவன் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. என் தெய்வம் உன்னை கைவிடவே மாட்டார்மா. என் செல்வங்களே, தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். அப்போ 21 சத்தியத்தின்படி செய்கிறவனோ, அதாவது இயேசுவை விரும்புகிறவனோ, அல்லேலூயா, தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறார். இப்போ நம்ம எல்லாம் எங்கே வந்திருக்கிறோம்? பயப்படாதீங்க. நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? ஒளின்னு. ஒளின்னா யார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எவ்வகை இருளையும் நம்மை விட்டு விலக்கி, எவ்வகை பாவங்களையும் நம்மை விட்டு விலக்கி, எவ்வகை பிரச்சனைகளை நம்மை விட்டு விலகி, சோதனைகளை நம்மை விட்டு விலகி, ஒளியான தேவன் நமக்குள்ளே பிரகாசிக்க விரும்புகிறார். நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய இதயத்தை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரின் இதயத்தை எடுத்து, அல்லேலூயா, அதில் இருக்கிற களிம்புகளை நீக்கி நவமான இதயமாக மாற்றி உனக்குள்ளே வாசம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு உண்மையாய் நம்மை அர்ப்பணிக்கும் போது
ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வான். இனிமேல் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், யாரையும் திட்டக்கூடாது, நம்ம எங்கேயும் பெருமிதமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், கையில் பீரோவில் 10 லட்சம் இருந்துட்டு கையில் நம்முடைய பேக்கில் 1 லட்சம் வச்சுட்டு நம்ம எங்கே போய் எங்கே வந்தாலும் நட மாறவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர், எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ நட இருந்தாலும் நட மட்டும் மாறக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வான். சிலருக்கு நான் பார்க்குறேன், பணம் தான் ஒரு நட. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். பணம் இல்லைன்னா ஒரு நட, பணம் இல்லைன்னா ஒரு நட, பணம் இருந்தால் ஒரு நட. அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே ஒரே மாதிரியா ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிற்கும்போது ஆண்டவர் விசேஷமாக நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களை எல்லாம் தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் சொந்த வீடுகளை தருவார். ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். அல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? எல்லாம் எழுதுங்க. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். சொல்லுங்க. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கரம்பிடித்து உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கரம்பிடித்து உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. சொல்லுங்க. என் பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது எனக்குள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது எனக்குள் என்றாரே. நான் உனக்காயாவது செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. நான் உனக்காயாவது செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. எல்லாம் சந்தோஷமா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். செல்வங்களே,
தேவன் நிச்சயம் உன்னை உயர்த்துவார், உன்னை ஆதரிப்பார், உன்னை கர்த்தர் நடத்துவார். இந்த நாள் அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு பெரிய அதிசயத்தை நீ பார்க்க போகிற. அது உன் மடிக்கு வரும், அது உன் கரத்தில் நீ பெற்றுக்கொள்ளுவே. ஆண்டவர் உனக்கு அதிசயம் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்களை கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அம்மா உங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உற்சாகமாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. பரிசுத்த ஓய்வினாலே கோலாகலமாய் கொண்டாடி மகிழும்படியாக நீர் கொடுத்த ஒவ்வொரு பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. யாரையும் ஆண்டவரே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நரகத்தில் தள்ளப்படுவதற்காக நீங்கள் வரலப்பா. ஆண்டவரே, நீர் பரிதபித்து வந்த தேவன். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் மாற்றி ஆண்டவரே கபடற்றவர்களாக பாவம் இல்லாதவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, இருளில் ஆண்டவரே வாழாதபடிக்கு ராஜா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அந்த வெளிச்சத்தில் ஆண்டவரே களி கூற ஆண்டவரே முகமுகமாய் மோடு வாழ கர்த்தர் கிருபை தாங்க. அந்த ஆண்டவர் எதிர்பார்ப்போடு வந்த என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக நீர் சொல்லியிருக்கிறீர் ராஜா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கரங்களில் அதை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உன் களஞ்சியங்களை நிரப்புவேன் என்று சொன்னீரப்பா. உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா. இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றபடியாக ஜெபிக்கிறோம். அதை கண்டு மகிழ கர்த்தர் உதவி செய்யுங்க. சமாதானத்தோடு போக கர்த்தர் உதவி செய்யுங்க. அடுத்த பரிசுத்த ஓய்வினால் ஆராதனை வரும் வரையிலும் என் பிள்ளைகளை பாதுகாப்பாக கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.